விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். IPL போட்டிகள் களை கட்டிக் கொண்டிருக்க மறுபுறத்தில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலும் கூட இறுதி தருவாயை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே பெஷாவர் ஜால்மி அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்து இப்போது இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார்கள். கராச்சியில் இடம்பெற்ற இந்த போட்டியிலே 70 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே பாபர் அசாமினுடைய சதம் துணை கொடுக்க பெஷாவர் ஜால்மி அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் பெஷாவர் ஜால்மி அணி இறுதியான 5 ஆண்டுகளிலே பெஷாவர் ஜால்மி அணி பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி அவர்களை 5 ஆண்டுகளிலே முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்பதுதான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏற்கனவே 2017, 2018, 2019 என்று ஹேட்ரிக் அடிப்படையில் இவர்கள் இறுதிப் போட்டியிலே விளையாடியவர்கள். பின்னர் 2 ஆண்டுகள் கழித்து 2021 விளையாடினார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக எதுவிதமான இறுதிப் போட்டியிலும் பெஷாவர் ஜால்மி விளையாடவில்லை. அவர்களுக்கு பாபர் அசாமும் குசல் மெண்டிஸும் கொடுக்கின்ற டாப் ஆர்டரிலே கொடுக்கின்ற அசத்தலான ஆட்டம் இப்போது மிகப்பெரிய அளவிலே அவர்களை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அணியாக மாற்றி இருக்கிறது. இறுதிப் போட்டிக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் என்கின்ற நெடுநாள் வரலாற்று சாதனை ஃபக்கார் ஜமானிடம் இருக்கிறது. 588 ஓட்டங்கள். இப்போது பாபர் அசாம் இந்த ஆண்டிலே புதிய சாதனை படைத்திருக்கிறார். அந்த 588 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் பாபர் அசாம் என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. இதே நேரத்தில் பாபர் அசாமை பொறுத்தவரையில் இவர் 12,000 ஓட்டங்களை T20 கிரிக்கெட்டிலே பெற்றிருந்தார். 12வது வீரர் என்கின்ற சாதனை படைத்திருந்தார். இப்போது இவர் 13வது T20 சதத்தை பெற்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாபர் அசாமினுடைய இன்னிங்ஸை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கிலே பெற்றிருக்கின்ற 4வது சதம். அது மாத்திரமல்லாமல் இந்த தொடரிலே பெறப்பட்டிருக்கின்ற 2வது T20 சதமாகவும் இந்த பாபர் அசாமினுடைய இந்த சதம் பதிவாகி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு இன்னிங்ஸை பாபர் அசாம் விளையாடி இருந்தார் நேற்றைய போட்டியில் என்பதும் கவனிக்கத்தக்கது. இவருடைய சதத்தினுடைய துணையோடு தான் பெஷாவர் ஜால்மி அணி வெற்றி பெற்றிருந்தது. 59 பந்துகளில் 4 சிக்சர்கள், 12 பவுண்டரிகள் அடங்கலாக 103 ஓட்டங்களை பெற்றார். ஸ்ட்ரைக் ரேட் 174 என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. போட்டிக்கு பின்னர் பாபர் அசாமிடம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி, உங்களுடைய கரியரிலே உச்சபட்ச ஃபோமிலே இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கப்பட்ட போது சிரித்துக்கொண்டே ஆம் என்று சொல்லி இருக்கிறார். இது தொடர்பில் மகிழ்ச்சி இன்னும் வரும் என்று சொல்லிய விடயங்களையும் பாபர் அசாம் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கோர் விவரங்களை பார்த்து விட்டு வரலாம். நேற்றைய நாளில் குவாலிஃபயர், முதலாவது குவாலிஃபயர் ஆட்டம் கராச்சியிலே இடம்பெற்றது. புள்ளிப்பட்டியலிலே முதல் இடம் பிடித்திருந்த பெஷாவர் ஜால்மி மற்றும் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிகளுக்கு இடையில் 2வது இடத்தை இஸ்லாமாபாத் யுனைடெட் தான் பிடித்திருந்தது. 221 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டது. முகமது ஹாரிஸ் ஆரம்ப வீரராக வந்தார். 15 பந்துகளில் 2 சிக்சர், அதே போன்று 5 பவுண்டரிகளோடு 35 ஓட்டங்கள். பாபர் அசாம் 59 பந்துகளில் 103 ஓட்டங்கள். குசல் மெண்டிஸும் இப்போது 500 கடந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாபருக்கும் குசல் மெண்டிஸுக்கும் இடையிலே தான் போட்டி. 26 பந்துகளில் 41. மைக்கேல் பிரேஸ்வெல் 2 ஓட்டங்கள். அப்துல் சமாட் கோல்டன் டக். ஆரன் ஹார்டி ஆஸ்திரேலிய வீரர் 10 பந்துகளில் 20. இப்திகார் அகமது 3. ஃபர்ஹான் ஜூசப் ஒரு இளம் வீரர் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார். குராம் ஷஷாட் ஒரே ஒரு பந்து பவுண்டரி அடித்தார். உதிரிகள் 13, 221 பெறப்பட்டது. பந்து வீச்சை பொறுத்தவரையில் ரிச்சர்ட் கிளேசன் 45 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இமாட் வசீம் 38 ஓட்டங்கள், விக்கெட் இல்லை. சல்மான் மிர்சா 35 ஓட்டங்களுக்கு 1. சதாப் கான் 42 ஓட்டங்களுக்கு 3. ஃபாஹிம் அஷ்ரப் 36க்கு 1. கிறிஸ் கிரீனுக்கு 2 ஓவர்கள் 20 ஓட்டங்கள், விக்கெட் இல்லை. இஸ்லாமாபாத் யுனைடெட்டை பொறுத்தவரையில் இந்த அணியினுடைய தலைவர் சதாப் கான், டெவான் கான்வே முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய வீரர், நியூசிலாந்தினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், 14 பந்துகளில் 20 ஓட்டங்கள். சமீர் மின்ஹாஸ், இவரை அடிக்கடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் குழாத்திலே வெகு விரைவிலே இவர் வருவார்கள் என்று சொல்லி உங்களுக்கு அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அண்டர் 19 கிரிக்கெட்டிலே அண்மையில் இடம்பெற்ற அண்டர் 19 ஏசியா கப், அண்டர் 19 வேர்ல்ட் கப் என்று சொல்லி எல்லாவற்றிலும் அதகளம் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சமீர் மின்ஹாஸ். இவரிடம் இருந்து ஒரு பவர் ஹிட்டிங் அபிலிட்டியை பெரிதாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கேப்பை பார்த்து பவுண்டரிகளை தட்டி விடுவதில் அனாவசியமான திறமை கொண்டவர். நேற்றும் பாருங்கள், ஒரு சிக்ஸர் தான், ஆனால் 7 பவுண்டரிகள் அந்த 23 பந்துகளில். ஸ்ட்ரைக் ரேட் 191. 23 பந்துகளில் 44 சமீர் மின்ஹாஸ். மொசின் ரியாஸ் 25 ஓட்டங்கள். அணித்தலைவர் சதாப் கான் 6. மார்க் சாம்பன் நியூசிலாந்தினுடைய வீரர், இவர் ஏற்கனவே ஹாங்காங் தேசிய அணியிலும் ஆடியிருந்த ஒரு வீரர், 4 ஓட்டங்கள். ஹைடர் அலி
எதிர்கால பாபர் அசாம் என்று சொல்லி புகழப்பட்ட ஒரு வீரர் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட தெரியாமல் இருக்கிறது இந்த ஹைடர் அலிக்கு. ஹைடர் அலியினுடைய நிலைமை இப்படி ஆகியிருக்கிறது. 8 ஓட்டங்கள், ஃபாஹிம் அஷ்ரப் 1, மற்றபடி யாரும் சொல்லும்படியாக பிரகாசித்திருக்கவில்லை. இமான் வசீம் 22, 151 ஓட்டங்களுக்குள் ஆல் அவுட் ஆனார்கள். அரோன் ஹாரி 24க்கு 3, சுஃபியான் முகிம் 25க்கு 2. இதில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். பிரேஸ்வெல் 1, அதே போன்று முகமது பாசித் 2 விக்கெட்டுகள் சிக்கனமாக 19 ஓட்டங்களுக்கு. குராம் ஜசாட் 38 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்ற 70 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இப்போது இந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஐபிஎல்லை பொறுத்தவரையில் நேற்றைய நாளிலே 40வது ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் குழு நிலை ஆட்டங்கள் எல்லாவற்றும் சேர்த்து மொத்தம் 40 ஆட்டங்கள் நிறைவுக்கு வர நேற்று 41வது ஆட்டமாகத்தான் குவாலிஃபயர் ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த பெஷாவர் ஜல்மி மற்றும் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலே எலிமினேட்டர் ஆட்டத்தை பொறுத்தவரையில் கிங்ஸ்மேன் மற்றும் முல்டான் சுல்தான்ஸ் அணிகளுக்கு இடையிலே இடம்பெறப் போகிறது. இந்த ஆட்டம் இன்று 7:30க்கு இருக்கிறது. அதற்கு பின்னர் எலிமினேட்டர் 2ஐ பொறுத்தவரையில் இது இஸ்லாமாபாத் யுனைடெட் அணி அந்த எலிமினேட்டர் 2விலே விளையாட போகிறது. ஆகவே இந்த எலிமினேட்டர் 1லே வெற்றி பெறுகின்ற அணி எலிமினேட்டர் 2க்கு விளையாடுவதற்கான வாய்ப்பை பெறும் என்பதும் கவனிக்கத்தக்கது. வருகின்ற 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெஷாவர் ஜல்மி அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கின்ற நிலையில் பெஷாவர் ஜல்மியை எந்த அணி சந்திக்கப் போகிறது இறுதிப் போட்டியில் என்று சொல்லி பார்க்கலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக பாபர் அசாம் இருக்கிறார். மொத்தம் 588 ஓட்டங்கள். அவருக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. அந்த ஒரு போட்டியில் ஒரு ஓட்டத்தை பெற்றாலே பாகிஸ்தானுடைய வரலாற்று சாதனை இவர் நிலைநாட்டுவார். ஏனென்றால் 2022 ஃபக்கார் ஜமான் 588 ஓட்டங்கள் பெற்றமைதான் சாதனை. இப்போது இவரும் 588 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இறுதிப் போட்டியில் ஒரு ஓட்டம் போதுமானது இந்த சாதனை படைப்பதற்கு. 84 அவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்தவரையில் 146, 2 சதங்கள், 3 அரைச்சதங்கள் உள்ளடக்கம் 15 சிக்ஸர்களையும் 10 போட்டிகளிலே பாபர் அசாம் விளாசி இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. குசல் மெண்டிஸ் 2வது இடத்தில் இருக்கிறார். இவரும் 10 போட்டிகளில் 541 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். ஸ்ட்ரைக் ரேட் 169, அவரேஜ் 60 இருக்கிறது. ஒரு சதம், 4 அரைச்சதம், மொத்தம் 23 சிக்ஸர்களை இவர் விளாசி இருக்கிறார். லாகூர் காலண்டர்ஸ் அணியினுடைய தலைவர் ஃபக்கார் ஜமான் 3வது இடத்தில் இருக்க 401 ஓட்டங்கள். ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தலைவர் 367 4வது இடத்தில் இருக்கிறார். சாஹிப் ஜரா ஃபர்ஹான் 365, சமீர் மின்ஹாஸ் 343, ரிலி ரஸோ 317, ஷான் மசூட் 298, ஹசன் நவாஸ் 291, அதே போன்று டெவான் கான்வே 285, சவுத் ஷஹீல் 280 என்கின்ற அடிப்படையில் இவர்கள் ஓட்டங்களை குவித்திருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இதே போன்று பந்துவீச்சு விவரத்தை பார்ப்பமாக இருந்தால் பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரராக பந்துவீச்சை பொறுத்தவரையில் சுஃபியான் முகிம் அவருடைய செயற்பாடு இருக்கிறது. 10 போட்டிகளில் மொத்தமாக 21 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். சதாப் கான் 17 விக்கெட்டுகள், ஷஹீன் ஷா அஃப்ரிடி 16 விக்கெட்டுகள், ஹசன் அலி 15 விக்கெட்டுகள், அதே போன்று ஹமாட் அலி இவர் 13 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். பீட்டர் சிடில் 41 வயதாகி கொண்டிருக்கின்ற வீரர் 10 போட்டிகளிலே 13 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஓவருக்கு 8.75 என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டியலில் பீட்டர் சிடில் 6வது இடத்தில் இருக்கிறார். இப்திகார் அகமது இவர் 7வது இடத்தில், ஹுனைன் ஷா, முகமது ஆமீர், ஹாரிஸ் ரவுஃப் என்று சொல்லி இந்த பட்டியல் சென்று கொண்டிருக்கிறது. பாபர் அசாமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பாக பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் பாபர் அசாம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்போம் இது தேசிய கிரிக்கெட்டுக்கு எந்தளவு தூரம் பங்களிப்பு கிடைக்கிறது இந்த துடுப்பாட்ட ஃபோம் மூலமாக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் தில்லைபுரம் தரணிதரன்.